பகவத்கீதை 4வது அத்தியாயம் 22வது வகுப்பு ஞான கர்ம சந்நியாச யோகம் 32வது ஸ்லோகம். ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹ விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்தி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷயசே. ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹ விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்தி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷயசே. இந்த ஸ்லோகத்தில் 2 கருத்துக்கள் பேசப்படுகின்றது. சென்ற வகுப்பில் முகவுரையாக சில கருத்துக்களை பார்த்த ஸ்லோகத்துக்கு முதல் வரியில் இங்கு பேசப்பட்ட கருத்துக்கள் அல்லது யஜ்ஞங்களுக்கெல்லாம் மூலம் வேதங்கள் தான் என்பதை இங்கு பகவான் பேசுகின்றார். நானாக கற்பனை செய்து சில சாதனங்களை சொல்லவில்லை, இவையெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட சாதனங்கள். 2வது வரியில் ஆத்ம ஞான கருத்துக்களை இங்கு பேசுகின்றார். பல சாதனங்களையும் 12க்கும் அதிகமான சாதனங்களை பேசிய பகவான் இவைகளை செய்பவர்களுக்கு இந்த லோகமும் நல்ல லோகம் இருக்கின்றது என்றும் பேசுகின்றார். இதை செய்யாதவர்களுக்கு இந்த லோகமும் இல்லை, இந்த உலக சுகமும் இல்லை என்றும் பேசுகின்றார். பொதுவாக ஒரு செயலை சொல்லி அந்த செயலுக்கு இந்த பலன், இதற்கு புண்ணியம், இதற்கு பாபம் என்றெல்லாம் சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கின்றது என்றால் அதை சொல்வதற்கு வேதத்திற்குத்தான் அதிகாரம் இருக்கின்றது என்று பார்த்தோம். காரணம், வேதம் என்பது இறைவனுடைய வாக்கு என்று பார்த்தோம். தர்மப்படி வாழ்ந்தால் புண்ணியம், தர்மப்படி வாழவில்லை என்றால் பாபம். ஆக இந்த ஸ்லோகத்தை பார்த்தால் ஏவம் இவ்விதம், எவ்விதம் என்றால் எவ்விதம் பகவான் இந்த 25வது ஸ்லோகம் முதல் 30வது ஸ்லோகம் வரை சாதனங்களை கூறினார். அவ்விதம் பகுவிதா யஜ்ஞாக, பகுவிதா என்றால் விதவிதமான, யஜ்ஞாக என்றால் சாதனங்கள், டிசிப்ளின். வேதத்தில் கூறியுள்ள எல்லா சாதனங்களையும் பகவான் இங்கே சொல்லவில்லை என்றாலும் கூட சில சாதனங்களை தான் சொல்லியிருக்கின்றார். இந்த சாதனங்கள்லாம் எங்கு இருக்கின்றது? விததா, பரவி இருக்கின்றது. விஸ்தீர்ணாக, எங்கே? பிரம்மணக முகே, வேதத்திலும் கர்மகாண்டத்தில் என்று நாம் பார்த்தோம். ஆக பிரம்ம என்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருந்தாலும் இங்கு வேதம் என்று ஒரு அர்த்தத்தை நாம் பார்த்தோம். ஆக வேதத்தின் கர்மகாண்ட பகுதிகளில் விதவிதமான சாதனங்கள் பேசப்பட்டுள்ளது. அதில் சிலதைத்தான் நான் உனக்கு உபதேசமாக சொல்லியிருக்கின்றேன். இது முதல் வரியினுடைய கருத்து. 2வது வரியினுடைய கருத்து என்ன? இங்கு ஞான கர்ம சந்நியாச யோகம் என்பது இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு நமக்கு தெரியும். கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். அதில் பகவான் இங்கே என்ன சொன்னார்னா, ஆத்மா எந்த செயலையும் செய்வதில்லை, செயல் அனைத்தையும் செய்வது இந்த உடல் மனமே. அப்போ ஆத்மா என்றால் நான் ஆகிய ஆத்மாவாகிய நான் எந்த செயலையும் செய்பவன் இல்லை, நான் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. செயல்கள் அனைத்தும் உடல் மனதில் தான் நிகழ்கின்றது. ஆக அனாத்மாவுடைய வேலை தான் இவைகளெல்லாம், நான் ஒன்றையும் செய்யாதவன். சரி, இந்த இடத்துல இன்னொரு சந்தேகத்தை பார்த்தோம். ஞானத்தினால் எல்லா கர்மங்களையும் தொடர்ந்து விட்டு என்று சொன்ன பிறகு பகவான் சாதனங்களுக்கு மேல் ஏன் சாதனங்களை சொல்லி வருகின்றார் என்றால், நம்ம பார்த்தோம், இவைகள் அனைத்தும் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, ஞானத்தை பெறுவதற்கு முன் நம்முடைய மனதில் வர வேண்டிய சில விதமான தன்மைகள், பக்குவங்கள், அதற்காகவே இங்கு அதிகாரித்துவத்தை கொடுப்பதற்காகத்தான் அல்லது அதிகாரித்துவத்தை பெறுவதற்காகத்தான் இந்த சாதனங்கள் எல்லாம். ஆகவே நிறைவாக சொன்னார், இவைகள் எல்லாம் உடலில் இருந்து வருபவைகள் தான், வந்தது தான். நான் இவைகளை அல்லது ஆத்மாவுடைய சாதனங்களாக சொல்லவில்லை என்று நீ தெரிந்து கொண்டு உன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டு நீ மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நீ சொல்லுகின்றார். இந்த கருத்து வரை சென்ற வகுப்பில் இந்த ஸ்லோகத்துக்கு பார்த்த விஷயங்கள். அடுத்து மேலும் இந்த சாதனங்கள் அனைத்துமே ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள தேவையான தகுதிகளை இந்த மனம் பெறுவதற்குத்தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அடுத்து மேலும் ஒரு கருத்தை சொன்னார். இந்த கருத்துக்கள் எல்லாம், இந்த சாதனங்கள்லாம்
வேதத்தினுடைய சாரம். என்ன வேதத்தினுடைய சாரம்? ஆத்மா அகர்த்தா அபோக்தா. இதுதான் வேதமானது நமக்கு நிறைவாக ஞான யோகத்தில் சொல்லி தருகின்ற கருத்து. கர்மஜான் தான் சர்வான். தான் சர்வான் என்றால் இதுவரை குறிப்பிட்ட இந்த சாதனங்கள் அனைத்தும் வித்தி தெரிந்து கொள். எப்படி என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? கர்மஜான் உடல் மனம் இவைகளிலிருந்து வந்ததாக தெரிந்து கொள். சொல் முதல் கொண்டு உடல் மனத்திலிருந்து அனைத்தும் வெளிப்பட்டது. ந ஆத்மஜான், ஆத்மாவிலிருந்து எதுவும் வெளிவரவில்லை, எல்லாம் உடல் மனதிலிருந்து தான் வெளிப்பட்டது. அடுத்து இந்த கருத்தை புரிந்து கொள்ளும் பொழுது இன்னொரு கருத்தும் இருக்கின்றது. நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும், நம்மிடமிருந்து வெளிப்படுகின்ற செயல்கள் அனைத்துமே 3 நிலைகளில் 3 இடங்களிலிருந்து வெளிப்படும். ஒன்று ஸ்தூல சரீரத்திலிருந்து வெளிப்படுகின்ற செயல்கள், காயிக கர்ம. அடுத்து வாக்கிலிருந்து வெளிப்படுது சொல், வாச்சிக்க கர்ம. அடுத்து மனதிலிருந்து வருகின்றது மானசம் கர்ம. காயிக, வாச்சிக்க, மானசம் கர்ம. இந்த 3 இடத்திலிருந்து தான் செயல்கள் வெளிப்படுகின்றது. ஆக ஆத்மஜம் என்று ஒன்று கிடையாது, ஆத்மாவினுடையது இது இல்லை என்றும் நீ புரிந்து கொள் சொல்றார். அதுதான் இங்க முக்கியமான கருத்து. ஆத்மஜம், ஆத்மாவிலிருந்து செயல்கள் உற்பத்தி ஆவதே இல்லை. இது ஒரு வித்தியாசமான கருத்து தான். நாம் என்ன நினைச்சிருக்கோம், நாம் ஆத்மான்னு புரிஞ்சிருக்கிறோமோ இல்லையே, இந்த உடல் மனதை எல்லாம் சேர்ந்து கலவையாக புரிந்து கொண்டு நான் செய்கின்றேன் சொல்லுகின்றோம். அதில் பகவான் சொல்லுகின்றார், நீ என்பது ஆத்மா, ஆத்மாவிலிருந்து ஒரு செயலும் வெளிப்படவில்லை. இந்த ஆத்மாவிற்கு அப்பாற்பட்ட இந்த உடல் மனதிலிருந்து தான் செயல்கள் வெளிப்படுகின்றது. அதைத்தான் சொல்றார் பாருங்க. ஏவம் ஞாத்வா, இவ்விதம் அறிந்து, விமோக்ஷயசே, நீ மோட்சத்தை அடைவாயாக. நீ இவ்விதம் அறிந்தால் நீ மோட்சத்தை அடைவாய் என்று ரொம்ப அழகாக ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றார். அடைவாய்ன்னு சொல்றார். செய்தால் நீ இதை அடைவாய். இப்படி இவ்விதம் புரிந்து கொண்டால், நீ ஆத்மாவை அறிந்து கொண்டால் நீ மோட்சத்தை அடைவாய். அடுத்து நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம சில விஷயங்களை எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோமா, சில விஷயங்களில் விவகாரங்களில் நம்முடைய துக்கத்தை எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தால் 2 விதத்தில் வருத்தப்படுறோமா. நான் ஏன் இதை செய்தேன், நான் ஏன் இதை செய்யவில்லை, நான் ஏன் இப்படி பேசினேன், நான் ஏன் இப்படி பேசவில்லை. இந்த 2 எண்ணங்கள் தான் நமக்கு துக்கத்தை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த 2 எண்ணம் நமக்கு இல்லை என்றால் அதுதான் மோட்சம் சொல்றார். மோட்சத்துக்கு பல்வேறு விதமான தன்மைகளில் விளக்கங்கள் சொன்னாலும் கூட இந்த இடத்துல ஒரு விளக்கம் என்னவென்றால், நான் ஏன் இதை செய்தேன் என்று வருத்தப்படுவோம், நான் ஏன் இதை செய்யவில்லை என்று வருத்தப்படுவோம். இந்த 2லிருந்து விடுபடுவதே மோட்சம். தேவையானது நிறைய நேரத்தை செய்யறதில்லை, தேவையில்லாத செய்து கொண்டிருப்போம், வருத்தமும் படுவோம். ஆக நான் ஏன் இப்படி பேசினேன், தேவையில்லாததை பேசி அவமானப்பட்ட பிறகு நான் ஏன் இப்படி பேசினேன், இப்படிதான் நம்ம வருத்தப்படுறோம். ஆக சில நேரத்தில் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் நான் ஏன் பேசவில்லை என்போம், நான் ஏன் இப்படி சிந்திக்கவில்லை, இப்படி ஏன் சிந்தித்தேன் என்று துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பகவான் சொல்லுகின்றார், ஆத்மாவிற்கு இப்படிப்பட்ட துயரம் எதுவும் கிடையாது, ஆத்மாவில் துயரம் என்பதற்கு இடமில்லைன்னு சொல்றார். அதான் சொல்றார், என்றைக்காவது ஆத்மா செயலை செய்திருந்தால் நாம் நினைக்கலாம் ஏன் இப்படி செய்யவில்லை என்றோ, ஆத்மா என்றைக்காவது சிந்தனை செய்திருந்தால் நான் ஏன் இப்படி சிந்திக்கவில்லை என்று நாம் நினைக்கலாம். ஆகவே நீ ஆத்மாவின் என்னவாக புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஆத்மா எந்த செயலையும் செய்தவன் இல்லவே இல்லை என்று ஆத்மாவை அகர்த்தாவாக, அபோக்தாவாக, அல்லது உன்னை நீ அகர்த்தா அபோக்தா என்று புரிந்து கொள். இந்த ஒரு அறிவு இந்த அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக பகவான் நமக்கு விசேஷமாக கொடுக்கின்றார். உடல் மனம் வாக்கு இவைகள் தான் செயல்படுகின்றது. சில சமயம் சரியாக செயல்படும், சில சமயம் சரியாக செயல்படாது. நான் இவைகளுக்கு சாட்சி என்று நீ புரிந்து கொண்டால் நீ மோட்சத்தை அடைவாய் என்று பகவான் ஞான கர்ம சந்நியாச யோக கருத்தை இங்கு பேசி நிறைவு செய்ய போகின்றார். ஆக 2வது வரியை வேறு விதத்திலும் பொருள் கொள்ளலாம். இவைகள் எல்லாம் இந்த துயரங்கள் எல்லாம் செயலிலிருந்து வருவதாக தெரிந்து கொண்டு செயல்படுவாயாக. இந்த துயரங்கள் எல்லாம் எதிலிருந்து வருகின்றது, செயல்களிலிருந்து தான் துயரங்கள் வருகின்றது. சில நேரம் செயல்படாமல் துயரங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்போம், செயலை செய்யவில்லை என்றால் நமக்கு துயரம் வரும், அதுவும் இருக்கின்றது. இந்த 2 தன்மையிலிருந்து விடுபடுவதுதான் மோட்சம் என்று சொல்லுகின்றார். ஆக அதனால என்ன பண்ண, செயல்படும் போது ஜாகிரதையாக செயல்படு. ஞாத்வா, இப்படி இவைகளை தெரிந்து கொண்டு
அனுஷ்டாய. அனுஷ்டாய என்றால் இங்கு செய்ய வேண்டும் சொல்லி அர்த்தம். அப்படி செய்தால் நீ மோட்சத்தை அடைவாய். என்ன அனுஷ்டாய என்றால் நீ இப்படி புரிந்து கொண்டால் என்று இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்தோம். ஆக இவைகள் எல்லாம், எல்லா சாதனங்களும் நான் சொன்ன இந்த 12 விதமான சாதனங்கள் அனைத்தும் மனத்தை தூய்மைப்படுத்துவதற்காக செய்கின்ற சாதனங்கள். பிறகு ஞானத்தின் மூலமாக மோட்சத்தை அடைவாய் என்றும் இங்கு பொருள் எடுத்து கொள்ள வேண்டும். ஆக முதலில் நான் அகர்த்தா அபோக்தா என்ற அறிவின் ஞானத்தின் மூலமாக மோட்சத்தை அடைவாய் என்று சொன்னார். இரண்டாவது அர்த்தம், இவைகளை எல்லாம் நீ முறையாக செய்தால் மன தூய்மை அடைவாய், மன தூய்மையின் மூலமாக ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைவாய் என்பது இங்கு பொருள். இனி இதுவரை பேசிய மைய கருத்துக்கு பகவான் வரப்போகின்றார். ஆக ஆத்மா பூர்ணமானது, செயலற்றது, அழியாதது. அனாத்மா அபூர்ணம், செயல்பட்டு கொண்டே இருப்பது, அழியக்கூடியது. ஆக மோட்சத்தை நீ அடைய வேண்டுமென்றால் இந்த ஞானம் தான் மோட்சத்தை தரும் சொல்ற. இந்த ஞானம், நான் ஆத்மா, அகர்த்தா அபோக்தா என்ற ஞானம் தான் உனக்கு மோட்சத்தை தரும். செயல்கள் அனைத்தும் அனாத்மாவாகிய உடல் மனதிலிருந்து வருவது என்று நீ நன்கு புரிந்து கொண்டால் அதுதான் உனக்கு, இந்த ஞானம்தான் உனக்கு மோட்சத்தை தரும் என்று இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றார். அடுத்த ஸ்லோகம் 33வது ஸ்லோகம். ஸ்ரேயான் திரவ்யமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. ஸ்ரேயான் திரவ்யமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. இந்த ஸ்லோகமும் ஒரு முக்கியமான முழுமையான ஸ்லோகம். இதில் பகவான் ஒரு முக்கியமான அறிவை நமக்கு தரப்போகின்றார். எல்லா சாதனங்களை காட்டிலும் மேலான ஒரு சாதனத்தை இங்கு சொல்லுகின்றார். அப்படி இந்த சாதனத்தை மேலானது புரிந்து கொண்டால் அதற்கு முன்பு நான் செய்து வந்த சாதனங்களை எல்லாம் நான் விடுபட வேண்டும். அப்படி விடுபடாமல் நீ என்ன விதமான துயரத்தை அனுபவித்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி, அப்படி நீ அந்த துயரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகின்றேன் என்று பகவான் சில கருத்துக்களை அழகாக சொல்லப் போகின்றார். அடுத்து வரக்கூடிய இந்த வகுப்பு முழுக்க இந்த ஸ்லோக கருத்தை தான் நம்ம பார்க்க போகின்றோம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஆக 25வது ஸ்லோகத்தில் சாதனங்களை ஆரம்பித்த பகவான் 30வது ஸ்லோகத்தில் சாதனங்களை நிறைவு செய்தார். அப்புறம் 31, 32 ஆக 2 ஸ்லோகங்களில் இந்த சாதனங்களை செய்வதால் வருகின்ற பலன், செய்யாது விடுவதால் வருகின்ற பலனையும் இங்கு கூறினார். அடுத்து 33 இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கின்றார் என்றால், எந்த விஷயத்தில் சாதகர்கள் மனிதர்கள் அதிகம் குழம்பி இருக்கின்றார்களோ அந்த குழப்பத்தை நீக்குகின்ற ஸ்லோகம் இது. ஸ்லோக சாரத்தை பார்த்து விட்டு நாம விசாரத்துக்கு வருவோம். ஏன்னா விசாரத்தில் தான் நிறைய கருத்து இருக்கின்றது. ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இப்போ பார்த்து விடுவோம். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன? நாம் செய்கின்ற அனைத்து சாதனங்களையும் 2ஆக பிரித்து சொல்லப்படுகின்றது. ஒன்று ஆத்ம சாதனமாகிய ஞான யோகம், ஒரு தனி சாதனம். அதை தவிர்த்த மீது அனைத்தும் ஒரு தனியாக சாதனமாக சொல்லுகின்றார். மோட்சத்துக்கு நேரடியான சாதனம் ஞான யோகம். அந்த ஞானத்தை பெறுவதற்கு தகுதியை பெறுகின்ற மற்ற அனைத்து சாதனங்களையும் ஒரு தனி பிரிவாக சொல்லுகின்றார். அது முன்பே கூட நம்ம பார்த்தோம். ஆக இங்கு பகவான் என்ன பேச போகின்றார் என்றால், ஆத்ம ஞானம் என்ற சாதனம்தான் சாதனங்களிலே உயர்ந்த சாதனம். சிலருக்கு சந்தேகம் வரலாம், இதில் எந்த சாதனம் உயர்ந்ததோ அதை நான் பின்பற்றுகிறேனே, நேரடியாக ஞான யோகத்துக்கு வந்துடுறேனே, கர்ம யோகம் பக்தி யோகம் எதற்காக, மற்ற சாதனங்கள்லாம் எதற்காக நான் செய்ய வேண்டும்? சில பேர் பிராணாயாமமே வாழ்க்கை முழுவதும் செய்து கொண்டிருப்பார்கள். சிலர் திரவிய யஜ்ஞமே பெருசாக செய்து கொண்டிருப்பார்கள். சில பேர் ஆகார நியமமே செய்து கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் சில பேர் ஒரு சாதனத்தை பிடித்து கொண்டு அதிலேயே மூழ்கி அதை ஒன்றை மட்டுமே செய்து அதையே ஆன்மீக சாதனமாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்நாள் முழுவதும் அதை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதை சொல்லும் பொழுது ஒரு சாதகன் கேட்கின்றான், நான் எதை செய்யட்டும் அதை சொல்லுங்க. பொதுவாக அப்படிதான் சொல்லும்,
நிறைய சொன்னோமா, சரிங்க சாமி அதெல்லாம் விடுங்க, நான் என்ன பண்ணட்டும், எந்த சாதனத்தை செய்தால் மோட்சம் எனக்கு கிடைக்கும், அந்த சாதனத்தை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் சொல்லி சொன்னா, அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காகத்தான் இந்த ஸ்லோகத்தை பகவான் பயன்படுத்த போகின்றார். ஞானம் என்பதுதான் உத்கிருஷ்டம், சந்தேகம் இல்லை. உள்ளதற்குள்ளே உயர்ந்த சாதனம் தவம் எதுவென்றால் ஆத்ம ஞானம், ஆத்மாவை பற்றி அறிவை நாம் பெறுவது. அது உயர்ந்த சாதனம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கு மேல் சாதனம் ஒன்று கிடையாது என்பதும் உண்மையே. அதற்காக சாஸ்திரத்தை கேட்டல், சிந்தித்தல், நிதித்தியாசனம் செய்தல் என்பதுதான் ஞான யோகம். ஆனாலும் கூட சில சாதனங்களை செய்து அதிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய அந்த எண்ணத்திலிருந்து, மனநிலையிலிருந்து விடுபடுவதற்காக பகவான் இங்கு சில கருத்தை சொல்ல போகின்றார். ஆக ஆத்ம ஞானத்தை அறிதல் என்ற சாதனம் உயர்ந்த சாதனமாக பகவான் சொல்வதற்கு பல காரணங்களை நாம் சொல்லலாம். முதல் காரணம், ஆத்ம ஞானத்தை தவிர்த்து வேறு எதை அடைந்தாலும், வேறு எந்த சாதனங்களை செய்தாலும் அந்த சாதனத்தினுடைய பலன் என்னவென்றால் அனித்தியமான பலனே என்று சொல்லுகின்றார். ஆத்ம ஞானத்தை தவிர்த்து மீது எந்த சாதனங்கள் செய்தாலும் அது தருகின்ற பலன் அனித்தியமான பலனே. அது திரவிய யஜ்ஞமாகட்டும், தானமாகட்டும், தவமாகட்டும், பிராணாயாமமாகட்டும், யோக யஜ்ஞம் சொல்லப்படுகின்ற எந்த யஜ்ஞமாயினும் அதன் பலன் அனித்தியமே. அதுக்காக விட்டுடலாமா சொல்லி சொன்னா, செய்துதான் பக்குவத்தை பெற்று நாம் ஞான யோக சாதனத்து வர வேண்டும். ஆனாலும் அது பலனை சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லிவிடுகின்றார், அது அனித்தியமே. காரணமும் சொல்றார், கர்மஜான் வித்தி, அவைகள் எல்லாம் செயலினால் ஒரு காலத்தில் ஆரம்பித்து செயல்படுவது, செயலிலிருந்து வருகின்றது, அடையப்படுவது. அது செயலிலிருந்து ஒன்றை நாம் அடைந்தால் அது அனித்தியமே சொல்லி ஞானம் என்பதனுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த சாதனங்கள் மூலமாக வருகின்ற பலன் அனித்தியமே. இதுல பலனே இல்லை என்று சொல்லவில்லை பகவான், இவைகள் நம்மை தகுதிப்படுத்துவது. ஆனாலும் ஞானமே நித்திய பலனை, மோட்சத்தை தருவது. இது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, ஞானமே அல்லது ஞானத்திலிருந்து விதவிதமான புருஷார்த்தங்கள் அடையப்படுகின்றது. மற்ற சாதனங்களில் ஏதோ ஒன்றுதான் பலனாக கிடைக்கின்றது. ஞானத்தினால் அனைத்து பலன்களும் அடையப்படுவதனால் பகவான் இதை உயர்வான சாதனமாக பேசுகின்றார். மூன்றாவது காரணம், பிற சாதனங்களின் சாய்ஸ் இருக்கு. எப்படி என்றால், மனதை பக்குவப்படுத்துவதற்கு நிறைய சாதனங்கள் இருக்கு. ஜபம் இருக்கு, தியானம் இருக்கு, யாத்திரை இருக்கு, பஜனை இருக்கு, பாராயணம் இருக்கு, விரதம் இருக்கு, மௌன விரதம் இருக்கு. இப்படி எத்தனையோ சாதனங்கள் மனதை அமைதிப்படுத்தி தகுதிப்படுத்த பக்குவப்படுத்த சாதனங்கள் இருக்கின்றது. ஆனால் மோட்சத்தில் சாதனத்துக்கு சாய்ஸ் இல்லை. என்ன? ஞான யோகம் மட்டும்தான், ஞானம் மட்டுமே சாதனம் மோட்சத்திற்கு. நம்மை தகுதிப்படுத்த நிறைய சாதனங்கள் இருக்கு, மோட்சத்திற்கு ஒரே சாதனம் ஞானம் மட்டுமே. அடுத்து நான்காவது ஒரு கருத்து, எந்த ஒரு சாதனத்தை நாம் செய்தாலும் அந்த சாதனங்களை செய்பவர்களை பார்த்தால் அவர்களிடத்துல கர்த்திருவம் போக்திருத்துவம் இருக்குமா? நான் இவைகளை செய்பவன் என்றும் அந்த செயலின் பலன்களை அனுபவிப்பன் என்ற அறிவு அவர்களிடத்தில், அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அகம் கர்த்தா, நான் செயல் செய்பவன் என்ற கருத்து தான் இங்கு எல்லோருடைய மனதிலும் அந்த சாதனங்கள் செய்யும் பொழுது இருக்குமா. அந்த எண்ணம் நீங்கவே நீங்காத மனதில், இது இயல்பு தானே. செய்யும் போது நான் செய்வோம் தான் நினைப்போம். அதிகமாக சாதனங்களை செய்யும் பொழுது, அல்லது செய்கின்ற அந்த யோகியானவன், சாதகனானவன், முயற்சி செய்பவன், அதிகமான இந்த எண்ணம் அவர்களிடத்தில் இருக்குமா. அவர்களிடத்தில் அந்த கர்வத்தை நாம் எதிர்பார்க்கலாம்னு சொல்றார். இவ்வளவு ஜபம் பண்றேன், இவ்வளவு நேரம் பூஜை அறையில் இருப்பேன், 2 மணி நேரம் உட்காந்துருப்பேன், அசையாம உட்காந்துருப்பேன், ஜபம் பண்ணுவேன், பாராயணம் பண்ணுவேன், 2 மணி நேரம் அர்ச்சனை பண்ணுவேன், அப்படிலாம் சொல்லி நம்ம நிறைய நம்ம மனதில் அந்த எண்ணமும் இருக்கு. சில பேர்களை கர்வமும் இருக்குமா. எவ்வளவு தூரம் அதிகமாக சாதனங்களை செய்துகின்றோமோ அவ்வளவு கர்வம் இருக்கும். பெரிய வித்வான்களிடத்துல அல்லது பெரிய அறிவாளிகளிடத்துல ஒரு உணர்வு இருக்கும், நான் பெரிய வித்வான், எனக்கு இவ்வளவு தெரியும் அவ்வளவு தெரியும். இந்த கர்வம் போகவே போகாது. அறிவிருந்து கர்வப்பட்டா பரவாயில்ல, நிறைய பேர் அது இல்லாமே கர்வப்படுற ஆளுங்கள் இருக்கு. ஆக அகங்காரம் இல்லை என்றால் அவர் பெரிய வித்வானே இல்லை என்று சொல்லிவிடு. அகங்காரம் இல்லைன்னா வித்வானம் இல்லை. ஏனென்றால் அந்த சாதனத்தை செய்வது யார் என்றால் அகங்காரம் தான் இந்த சாதனங்கள்லாம் செய்கின்றது. ஆகவே இந்த அகங்காரம் இருக்கத்தான் இருக்கும், கர்வம் இருக்கும். ஆனால் இந்த அகங்காரத்துக்கு எவ்வளவு சக்தி என்றால், தகுதியுடன் வேதாந்தம் படித்தால்
அகங்காரம் போயிருக்க வேண்டும். வேதாந்தம் என்பது வேட்கை தீர்ந்தவிடம் சொல்றார். வேதாந்தம் படித்து வேட்கை தீரவில்லை சொல்லி சொல்றார். அது போல முறையா வேதாந்தத்தை படிச்சிருந்தா நம்ம இடத்துல அகங்காரம் போயிருக்கணும். ஆனால் அப்படி இல்லை என்றால் கூடுதலா என்ன தெரியுங்களா, அங்க வந்திருக்கோம், எனக்கு வேதாந்தமும் தெரியும், எனக்கு வேதாந்தமும் தெரியும். அந்த அகங்காரம் கூடுதல், இன்னொரு ஒரு அகங்காரம் வந்துருக்கு, கூடுதலாக இருக்கின்றது. ஆமா, அந்த அகங்காரம் அழியாமலும் இருக்கும். மற்றதெல்லாம் பொருள் இருந்ததுன்னா, மற்றது இருந்ததுன்னா, உடல் பலம் இருந்ததுன்னா அதெல்லாம் காலத்துல போய்விடும். அப்போ அந்த அகங்காரம் கர்வம் போய்விடும். முந்தெல்லாம் அப்படி இருந்தங்க, இப்போ முடியவே இல்லைங்க. முந்தெல்லாம் எப்படி ஒரு இவ்வளவு கிலோ அப்படி அனாயாசமா தூக்குவேன், உடல் பலம் சொல்லுவார். இப்போ நடக்கிறதுக்கே முடியல, கஷ்டமா இருக்கு. முந்தெல்லாம் நிறைய செல்வம் இருந்தது, இப்போ இல்லைங்க. முந்தெல்லாம் எவ்வளவு நண்பர்கள் இருந்தாங்க, இப்போ யாரும் இல்லை, எல்லாம் அவர்கள் எப்படி போயிடும். முந்தெல்லாம் இவ்வளவு செல்வாக்கு இருந்தது, இப்போ இல்லைங்க. ஆனால் இந்த கல்வி மட்டும் என்ன நம்மோடவே இருக்கிறதுனால அந்த கர்வமும் போறதில்லை. ஆனால் கல்வியை நாம் முறையாக படித்திருந்தால், அடுத்து வேதாந்தம் நம்முள்ள போயிருந்ததுன்னா இந்த கர்வம் கட்டாயமாக போயிருக்கும். அதுக்கு சைடு எஃபெக்டே வந்திருக்காது. எல்லாத்தையும் சைடு எஃபெக்ட் இருக்கு. ஆனால் வேதாந்தத்தை ஒழுங்கா படிச்சிருந்தா அது இந்த சைடு எஃபெக்டே இருக்காது. அதுதான் சொல்றேன். நான் வேதாந்த மாணவன் அல்லது டீச்சர் என்ற கர்வம் நமக்கு இயல்பிலே வந்து விடுமா? வேதாந்தத்துல கோவப்படக்கூடாது சொல்லி இருக்கு. வேதாந்தம் நம்முடைய குறைகளை பலகீனங்களை போக்கணும்னு சொல்லி இருக்கு. அப்படி போக்கவில்லை என்றால் வேதாந்தத்தினுடைய பிரயோஜனம் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை சொல்லார். நிறைய பேருக்கு இது ஒண்ணு இருக்கு. இதுக்கு முன்னாவது பல பேருக்கு சாதாரணமா இருக்கும் பொழுது ஒரு 1000 விஷயத்துல கர்வம் இருக்கு சொல்லி சொன்னா, சன்னியாசி ஆன பிற்பாடு நான் சன்னியாசி 1001வது ஒண்ணு வந்தாச்சு தலைமையில. ஏற்கனவே இருக்கிறதே போக்க முடியல, இன்னொன்னு வேற வந்து உட்கார்ந்துட்டு மனசுல. ஆக வேதாந்தம் நம்முடைய குறைகளை பலகீனங்களை போக்க வேண்டும், மாறாக அகங்காரத்தை வளர்த்துள்ளது என்று ஆகிவிடுகின்றது முறையாக பக்குவம் இல்லாமல் வேதாந்தத்தை படித்திருந்தால். ஆகவே எது நம்முடைய அகங்காரத்தை போக்கும் என்றால் வேதாந்தம் தருகின்ற ஞானம்தான் நம்முடைய அகங்காரத்தை முழுமையாக போக்க வல்லது. எப்படி என்றால் அது நமக்கு ஆத்மா என்று விளக்கி காட்டி நமது கர்த்திருவ போக்திருத்துவ புத்தியை போக்கி நீக்கி சம்சாரத்தை நீக்கி மோட்சத்தை தருகின்றது. மற்ற எல்லா சாதனங்களையும் நம்மை சம்சாரியாக வைத்திருக்கும் வேதாந்த ஞானம் மட்டுமே நம்முடைய அனைத்து துயரங்கள் எனப்படுகிற சம்சாரத்தை நீக்கி கொடுக்கும். அதுதான் பகவான் சொல்ற. ஆகவே இந்த ஞான யோகம் என்ற சாதனம் உயர்ந்ததொரு சாதனம். ஆக ஞானத்தை பார்க்கும் பொழுது பிற சாதனங்களை எல்லாம் பகவான் அதற்கு கீழானதாக சாமான்யமானதாக சொல்ல. கீழானது ரொம்ப கீழானது அந்த அர்த்தம் இல்லை. ஞான யோகத்தை பார்க்கும் மற்றதெல்லாம் அதற்கு அடுத்த சாதனமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே பொதுவாக ஒருத்தரை புகழ வேண்டும் சொல்லி சொன்னா இன்னொருத்தரை சொல்லி அவரை விட இவர் அப்படி சொல்லுவோம் நாம். அது போல இந்த இடத்துல ரொம்ப அழகா பகவான் சொல்லுகின்றார். இவ்வாறு சொல்வதற்கு காரணம், இவ்வளவு நேரம் பிராணாயாமம் முதலிய சாதனங்களையும் பகவான் அழகாக பேசி வந்தார். அவைகளை எல்லாம் பிரயோஜனம் இல்லை என்று இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாரு, ஒரு ஸ்டேஜில் அதனால் பெற வேண்டிய பலனை பெற்ற பிறகு அதற்கு மேல் அவைகளால் பலன் இல்லை என்று சொல்ல வருகின்ற கருத்து தான் இங்க. அதுக்காக அது பிரயோஜனமே இல்லை, செய்யவே செய்யாது சொல்லல. ஞானத்தை பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் என்ன அதற்கு அடுத்தபடியாகத்தான் இருக்கின்றது. அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கு, ஆனால் அது முழுமையான பிரயோஜனத்தை உனக்கு தரவில்லை என்று புரிந்து கொள். அது மட்டுமே போதும் என்று நினைத்து விடாது. அதுதான் சொல்றார். எதை பார்க்கும்போது என்றால் ஞானத்தை பார்க்கும் பொழுது பிற எல்லாம் என்ன ஜீரோ வேல்யூன்னு சொல்லிடுறார். ஆகவே ஆன்மீக வாழ்க்கையில் பல வகையான சாதனங்கள் நாம் செய்வதற்கு இருக்கின்றது, செய்து கொண்டும் இருக்கின்றோம். ஆனால் என்ன தவறு செய்து விடுகின்றோமா, சாதனம் என்பது சாத்தியத்தை அடைவதற்காகத்தான். ஒரு சாதனம் என்பது சாத்தியத்தை அடைவதற்காக. ஆனால் பல நேரம் சாதனத்தை சாத்தியமாக நாம் மாற்றி விடுகின்றோம் சொல்றார். ரொம்ப முக்கியம், ஜாகிரதையா புரிஞ்சு. சாதனமே சாத்தியமாகி விடுகின்றது, லட்சியமாகி விடுகின்றது. உதாரணம், ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு யோகாசனம் முதலிய உடற்பயிற்சிகள் தேவை இருக்கின்றது. ஆனால் பல பேர் என்ன பண்றாங்க, வாழ்க்கை முழுவதும் அந்த யோகாசனங்களையே அது ஒன்றையே 24 மணி நேரம் செய்துகிட்டு இருக்க முடியுமா? அது நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய செயல்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு சாதனம். அது ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம். அதன் பிறகு நம்முடைய காரியத்தை பார்க்க ஆரம்பித்து விட வேண்டும். ஆனால் அதுவே நம்முடைய லட்சியமாகி விடக்கூடாது. வேணும்னா அது எதனா அது ஒரு மாஸ்டரா இருப்பவருக்கு அதுவே 24 மணி நேரம் தொழிலா வைத்திருக்கலாம். அது அவருடைய வாழ்க்கை.
அதில் ஏதோ அவருக்கு தேவைகளை அவர் பார்த்து கொள்கின்றார், அவ்வளவுதான். அந்த வகையில சரி. ஆனால் அதுவே நம்முடைய லட்சியமாகி விடக்கூடாது. அது சாதனம் தான். எதற்கு? மோட்சம் என்ற சாத்தியத்தை அடைவதற்கு. ஆக மௌன விரதம், உணவுல விரதம், ஒரு நாள் சில சாதனங்களை செய்யவில்லை என்று சொல்லி சொன்னான், நம்முடைய மனதில் என்ன ஆகி விடுகின்றதா? வருத்தம் வந்து விடுகின்றது. ஐயோ, இன்னைக்கு நான் அதை செய்யலையே. ஆக ஆரோக்கியம் முக்கியம். வயதானால் நோய் வரும். யோக சாஸ்திர ஆசிரியரே என்ன ஒரு கருத்து சொல்லுகின்ற ஒருத்தர், யோக சாஸ்திரத்தை எழுதி வைத்த பதஞ்சலி மகரிஷியே போய்விட்டார். அது யோக சாஸ்திரங்களை செய்தால் மட்டுமே, அதனால் மட்டுமே நான் அப்படியே அன்று கண்ட மேனி அழியாமல் 1000 வருடம் அப்படியே இருப்பேன் என்பதெல்லாம் இல்லை. அதுவும் போகும், இதுவும் மாறும், இதுவும் மறையும், இதுவும் தேயும், மாளும். ஆகவே இங்கே என்ன குழப்பம்? தியானமாகட்டும், யோகாசன சாதனங்களாகட்டும், பூஜையாகட்டும், பஜனையாகட்டும், பாட்டாகட்டும், யாத்திரையாகட்டும், எல்லா விரதங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை முழுவதும் சிலர் அதிலேயே இருந்து சிக்கி விடுகின்றார். அதை ஸ்டக்கப் ஆயிடுறார். அதுல இருந்து மீண்டு வருவது, அதை ஒன்று செய்துவிட்டு அது ஒன்று மட்டுமே போதும் என்று இருந்து விடுகின்றார்கள், முடங்கி விடுகின்றார்கள். அதை விட்டு வெளியே வருவதில்லை. இவைகள் உபாயம், வழி, சாதனங்கள் தானே தவிர, அந்த சாதனங்களை செய்து அவைகளினால் பெறக்கூடிய பலனை பெற்ற பிறகு அந்த சாதனங்கள் விடப்பட வேண்டும், அடுத்த படிக்கு செல்ல வேண்டும். அது தெரிவதில்லை, நிறைய பேருக்கு சொல்றார். அதைத்தான் பகவான் இங்கு கவனமாக பேசி அந்த எண்ணத்தை நமக்கு நீக்குகின்றார். சிவவாக்கிய சித்தர் பாட்டில் ஒரு ஃபேமஸ் பாட்டு இருக்கு, நட்டக்கல்லே தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றி சுற்றி வந்து மணமணன்னு சொல்லும் மந்திரம் ஏதாடா. இதை டெய்லி கோயிலுக்கு போகிறேன், இதை சுற்றி வரேன், இது மணமண்ணு, இது மந்திரம் சொல்கிறேன், அது மட்டுமே போதுமா சொன்னால் அடுத்த 2 வரி இருக்குது. ஆனால் இந்த 2 வரியை மட்டும் சில பேர் சொல்லி ஃபேமஸ் ஆக்கி விட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்த 2 வரி இருக்குது. நட்ட கல்லும் பேசுமோ நாதம் உள்ளிருக்கையில் சுட்ட செட்டி செட்டுவோம் கரிச்சுவை அறியும். அது மட்டுமே போதாதுன்னு அடுத்த படிக்கு தாண்டி வர வேண்டும். ஏனென்றால் நாதம் உள்ளிருக்கையில் அவன் உன்னுள்ளும் இருக்கின்றான், வெளியில் மட்டும் இல்லை. இது மட்டும் சாதனம் இல்லை. அதற்கு ஒரு உதாரணமும் சொல்லுகின்றார். பாத்திரத்தில் நல்ல சுவையான உணவு பதார்த்தங்கள் இருக்கின்றது, அதில் கரண்டியும் இருக்குது. ஆனால் சாப்பிட்ற நமக்குத்தான் தெரியுது இது உப்பு அதிகமாக இருக்குது, காரம் அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குது சொல்லி. அந்த பாத்திரத்தில் அந்த கரண்டிக்கோ அந்த சுவை தெரியுமான்னு கேட்குறேன். சுட்ட சட்டி சட்டுவம் சொல்லி, சட்டி பாத்திரம், சட்டுவம் என்றால் கரண்டின்னு சொல்லி அர்த்தம். அந்த காலத்தில் அகப்பத்தான் இருந்தது, இந்த காலத்தில் எல்லா கரண்டியும் வந்துடுச்சு. சட்டுவம், இந்த சட்டுவன்ற வார்த்தையை கூட நம்ம உபயோகப்படுத்துகிறோம், சில இடத்துல உபயோகப்படுத்துறது. அதுபோல் நாதம் உள்ளிருக்கையில் இதை புரிந்து கொள்வதற்காக தான் அந்த சாதனம். கடைசி வரையிலும் எல்கேஜிலே இருக்காது, கடைசி வரையிலும் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே இருக்காது, கடைசி வரையிலும் நீ ஒரே சாதனத்தை நீ இருந்து கொண்டு விடாது. அதை கடந்து அடுத்த சாதனத்துக்கு வா. இந்த எல்லா சாதனங்களும் எதில் நிறைவு பெறும் என்றால் ஞான யோகத்தில், ஞானத்தில் முழுமையாகும் நிறைவு பெறும். ஞானத்தினால் என்ன மோட்சம்? மோட்சம் என்பது என்ன? அனைத்து சாதனங்களும் சென்று நிறைவு பெற்று நான் யார் என்ற உண்மை அறிந்து இனி மீண்டும் பிறக்காது பெருநிலை அடைவது. ஆக பலர் பலவிதமான சாதனங்களை செய்கின்றார்கள், ஆனால் அதுவே முடிவாகி விடாது. ஆனால் அதை விடுவதற்கு மனமும் வருவதில்லை. ஐயோ செய்யலன்னா தப்பாயிடுமோ, சாமி குத்தம் ஆயிடுமோ, குத்தம் செய்ததாயிடுமோ, போகலன்னா என்ன ஆயிடுமோ. ஆக பக்குவம் வந்தவுடன் அதை விட்டு ஞான யோகத்துக்கு வரணும் சொல்றார். பக்குவம் வந்தவுடன் அதுதான் சாதனத்தினுடைய பலன் என்றும் சொல்லுகின்றார். ஆனால் சில பேர் அந்த நிலைக்கு வருவதே இல்லை. சிலரே அந்த சாதனங்கள்லாம் பெற வேண்டிய பலனை பெற்று அறிந்து நீங்கி மேலே வருகின்றார்கள். பல பேர் வருவதில்லைன்னு சொல்றார். உண்மைதான், அது ரொம்ப முக்கியமான அழகான ஒரு கருத்து. இது வந்து ஆக வேண்டும். ஆக பகவான் இங்கு சொல்கின்றார், அனைத்து சாதனங்களும் ஞானத்தில் முடிவடைகின்றது. ஞானத்துக்காகவே, ஞானத்தை பெறவே மற்ற எல்லா சாதனம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் கடைசியில் எதற்காகின்றார்? இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்காக. ஆடுவதும் பாடுவதும் ஆளடிமை செய்கிறதும் ஓடுவதும் தேடுவதும் ஞான தங்கமே எதுக்குன்னா ஒரு ஜான் வயிற்றுக்கடி ஞானத்தங்கம். அது சாப்பாடு முக்கியம் இல்லையா? என்ன பண்ணாலும் அது இல்லாத இருக்க முடியுமா? அது ஒன்றும் வேணுமே. அது போல ஆக ஞானத்துக்கு வந்து விட்டு அதே நேரத்தில் இன்னொன்று இருக்கு, நான் இந்த பலன்களை எல்லாம் அடைந்து விட்டேன்னு கற்பனையாக நாம் ஏற்கனவே செய்துட்டு சாதனத்தை விட்டுடக்கூடாது. போகிறதே இல்லை, அப்புறம் எங்கள் கோயிலுக்கு போகிறத நிறுத்திட்டு இந்த ஒரு கிளாஸ் மட்டும் வந்துட்டு, இந்த வகுப்பு மட்டும், இந்த ஸ்லோகத்தை மட்டும் பார்த்துட்டு நாமே நமக்கு ஒரு கற்பனையை செய்து கொண்டு ஏற்கனவே செய்து கொண்ட சாதனங்கள் வேண்டாம் பகவான் சொல்லிட்டார், நானும் விட்டுட்டேன், நம்முடைய
சோம்பலினால் அப்படி விட்டு விடவும் கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஆக பகவான் ரொம்ப அழகா சொல்ற, அனைத்து சாதனங்களும் ஞானத்தில் முடிவடைகின்றது. ஞானத்துக்காகத்தான் அனைத்து சாதனங்களும். ஞானத்துக்கு வந்து விட்டால் அனைத்து சாதனங்களை விட்டு விடலாம், விட்டு விட வேண்டும் என்கின்றார் பகவான். கற்பனையும் செய்து நான் அடைந்து விட்டேன்னு கற்பனையாக விட்டு விடாது. உனக்கே தெரியும், அதாகவே நம்மிடத்திலிருந்து விலகிவிடும். ஒரு உதாரணத்தை சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு பிரதோஷம் வகுப்பும் இருக்கு. அந்த நேரத்தை அன்னைக்கு ஒரு வகுப்பும் வச்சுட்டாங்க, இல்லை வகுப்பு இருக்குன்னு முடிவு பண்ணது. நம்ம எங்க இருப்போம், அது நம்முடைய பக்குவத்தை பொறுத்தது. சரி வகுப்பு இருக்கட்டும், அப்புறம் பார்த்துங்க, அன்னைக்கு பிரதோஷத்தை போயிட்டு வந்துருவோம். அதுக்காக பிரதோஷத்தை தவறு சொல்லலை, குறை இல்லை. ஆனால் நம்மளோட ப்ரையாரிட்டி எங்க, நம்ம பக்குவம் என்ன என்பது அந்த சம்பவம் நமக்கு காட்டி கொடுத்து விடும், மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு இல்லை. ஆக உள்ள சாதனத்தை பக்குவம் வந்த பிறகுதான் விட வேண்டும், பக்குவம் இல்லாமல் விடக்கூடாது. வாகனம் நாம் எங்கு வர வேண்டுமோ அது வரையில தான் வாகனத்து பயன்பாடு. வர வேண்டிய இடத்திற்கு வந்த பிறகு என்ன பண்ணணும், வாகனத்தை விட்டு இறங்கியே ஆக வேண்டும். அங்க இருந்துட்டு நான் இறங்க மாட்டேன்னு சொன்னா அதுவும் குழந்தைத்தனமான விஷயங்கள். ஆக சாதனங்கள் நமக்கு பக்குவத்தை தர வேண்டும். பக்குவம் வந்த பிறகு அதிலேயே இருந்தால் அந்த சாதனையே நம்மை வேறு திசைக்கு அழைத்து சென்று விடும் சொல்றார். என்ன அழைத்து செல்றது, பந்தப்படுத்திவிடும். அது செயல் நேரம் வந்துடுமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, செய்யாமல் இருந்தால் மனசு ரொம்ப குறையா இருக்குது, இவ்வளோ நாளாக செய்துக்கிட்டு இருந்தேன், இந்த ஒரு தடவை போக முடியல, அது எதுனா வந்துடுமோ, சாமி நம்மளை எதனா கண்ணு குத்திடுவாரோ, சாமி என்ன நம்ம சோதிச்சுடுவாரோ, அப்படிலாம் வருகிற எண்ணம் இருக்குது பாருங்க. அப்படின்னா என்ன, அதை நம்ம பந்தப்பட்டு விட்டோம் சொல்லி அர்த்தம். பக்குவத்தோடு விடணும், அதே நேரத்தில் விடாமல் இருக்கக்கூடாது, பக்குவம் இல்லாமல் விடக்கூடாது. இது காம்ப்ளிகேட்டட் விஷயம்தான். அது யாருக்கு தெரியும், அவருடைய மனப்பக்குவத்தை சோதனை செய்து கொண்டு பார்த்து நாம் விடணும். அல்லது ஞான யோக சாதனைகளுக்கு வந்த பிறகு நமக்கு அதிலிருந்தெல்லாம் விடுபடுகின்ற ஒரு சக்தி, மன தைரியம், மன தெளிவு அதெல்லாம் கிடைக்கணும். அப்படி வந்தால் நம்ம சாதனங்களில் வளர்ந்து கொண்டுள்ளோம் சொல்லி அர்த்தம். ரொம்ப முக்கியமான கருத்து இந்த ஸ்லோகம், அதனால தான் சொல்றேன். ஆக ஞானத்துக்காக அனைத்து சாதனங்களும், இது நமக்கு தெளிவாக இருக்கணும். ஞானத்தினால் என்ன கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். ஸ்லோகம் பார்க்கலாம், முதல் வரி பாருங்க. ஸ்ரேயான் உயர்ந்தது, மேலானது, முக்கியமானது எது, ஞான யஜ்ஞக பரந்தப. பரந்தப ஏ அர்ஜுனா, ஞான யஜ்ஞக இறைவனை பற்றி அறிவை அடைவது தான் ஞான யஜ்ஞம் சொல்றோம். ஆத்ம ஞானம் எது, எது ஆத்மா எது அனாத்மா என்ற ரியாலிட்டி, அதை அறிகின்ற ஞானம். ஆத்மாவை பற்றி அறிகின்ற அல்லது அறிவை தருகின்ற ஞானம். அந்த ஆத்ம ஞானம் என்ன பண்றது, நம்முடைய அனைத்து துயரங்களையும் நீக்கி என்னை அகர்த்தாவாக அபோக்தாவாக புரிய வைத்து, ஞானத்துக்கு பிற்பாடு நான் உடல் மனதில் செயல்களை செய்து கொண்டிருந்தால் அதை நான் செய்வதில்லை என்று புரிவதால் அதன் பிறகு செய்கின்ற பாப புண்ணிய செயல்களினுடைய பாப புண்ணியங்கள் செயல்கின்ற விளைவில் இருந்தும் விடுவித்து தருகின்ற ஞானம். அந்த ஞானம் என்ன பண்றது, நிஷ்டையாகும் பொழுது ஏற்கனவே செய்த பாப புண்ணியங்களையும் எரித்து சாம்பலாக்கி விடுகின்ற ஞானம். அதன் மூலமாக பிறவியை போக்கக்கூடிய ஞானம். அதனால இது உயர்ந்தது. ஸ்ரேயான், அதனால இது உயர்ந்தது சொல்றார் பகவான். வேதாந்த சாஸ்திரத்தில் தான் இந்த அறிவெல்லாம் நமக்கு கிடைக்கும், இந்த தெளிவெல்லாம் கிடைக்கும், நாம் விடுபட்டு நிற்போம். அப்போ ஞான யஜ்ஞம் சொன்னா என்ன, ஞான யோகம் தான். ஞான யோகம்னா என்ன நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இதுவரை கேட்டிருக்கிறோம். ஞான யோகம் என்ற சாதனத்தில் 3 விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று ஸ்ரவணம், கேட்டல். ஞான நூல்களை கேட்டல். கேட்டல் சொன்னாவே ஒருவர் சொல்ல வேண்டும். கேட்டல் தான் சொல்லியிருக்கு, படின்னு சொல்லலை. கேட்டல், ஸ்ரவணம். கேட்டலினால் என்ன ஆகின்றது, அறியாமை சென்று அறிவு வந்து விட்டது. அடுத்து மனனம். அறிவு வந்த பிறகு நமக்கு ஏற்கனவே இருந்த நிறைய விஷயங்கள் கேட்டும் புரிந்து வைத்திருப்போம். இப்பொழுது கேட்கிற சாஸ்திர ஞானத்தினால் பழைய விஷயங்கள் வந்து மோதும் பொழுது இது எப்படி சரி, காரணம் அறிவு ஒன்று சொல்லிவிட்டது. ஆனால் நம்ம அனுபவம் ஒன்று இருக்கு. அனுபவத்துக்கு நாம் பெற்ற அறிவிக்கும் முரண்பாடு வரும்பொழுது அந்த முரண்பாடுகளை நீக்கி, அந்த சந்தேகங்களை நீக்கி புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் மனனம். அவர் சந்தேகம் இல்லாத அறிவை பெற்ற பிறகும் அந்த அறிவிலே நிலை நிற்பதற்காக செய்கின்ற அடுத்த சாதனம் நிதித்தியாசனம், நிஷ்டை கூடுதல். ஆக ஸ்ரவணம், கேட்டல், மனனம், சந்தேகங்களை நீக்கிக் கொள்ளுதல். அடுத்து சந்தேகமில்லாத பெற்ற அறிவில் நிற்பது நிதித்தியாசனம். இல்லையே, நான் ராமாயணம், மகாபாரதம், இன்னும் நிறைய விஷயங்கள் கதைகள்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதுவே போதுமா என்றால், அப்படி கேட்பது தவறு கிடையாது, கேட்க வேண்டும். அப்படி கேட்டால்தான் நமக்கு தர்ம அதர்ம ஞானம் எல்லாம் கிடைக்கும்.
அவர்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். ஆனாலும் அதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தால் என்ன ஆகும் என்றால், தர்ம சூக்ஷமெல்லாம் தெரிவதற்காக அதை கேட்கலாம். அப்பதான் நமக்கு இந்த ஆத்ம ஞானம் மற்ற விஷயங்கள்லாம் ஸ்ரத்தை வரும். அது ஒரு படியே, ஒரு ஸ்டேஜ், ஒரு நிலை தான் சொல்றார். பிறகு என்ன செய்யணும்? பகவான் சொல்கின்றார், ஞான யஜ்ஞக, சாஸ்திரம், வேதாந்தம், கீதை, உபனிஷத் போன்ற நூல்களை காதினால் கேட்டல். அதனால் என்ன பலன்? ஆத்மாவை பற்றி அறிவு, தெளிவு நமக்கு கிடைக்கும். அதுதான் இங்கு ஷேயான்னு சொல்றார், மேலானது, முக்கியமானது. மற்ற யஜ்ஞெல்லாம் தாழ்ந்தது என்று அர்த்தம் இல்லை, ஆனால் இது உயர்ந்ததுன்னு சொல்றார். அதை கம்பேர் பண்ணும்போது இது உயர்ந்ததுன்னு சொல்றார். அடுத்து யஜ்ஞங்களே கடைசி யஜ்ஞம் ஞான யஜ்ஞம். அனைத்து யஜ்ஞங்களும் சென்று நிறைவு பெறுகின்ற யஜ்ஞம். அத்துடன் பகவான் விட்டு இருந்தாலும் பரவாயில்லை, இதோட வார்த்தையை சொல்லி முடிச்சிருந்தா. ஆனால் எதை விட உயர்ந்ததுன்னு சொல்றாரு பாருங்க, திரவியமயாத் யஜ்ஞா, பொருள்களை பிறருக்கு கொடுத்தல், பகிர்ந்து கொடுத்தல். அந்த திரவிய யஜ்ஞத்தை காட்டிலும் ஞான யஜ்ஞம் சிறந்தது சொல்றார். திரவிய யஜ்ஞம் என்பது நம்மிடத்தில் உள்ள சில பொருள்களை தேவையானவர்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் கொடுத்து உதவுவது. அது சாதாரணமாக மனிதர்களிடத்தில் இல்லாத ஒரு மனநிலை. அதுவே கூட பெரிய விஷயம்தான் சாதாரண மக்களுக்கு. ஆனாலும் அதை விட உயர்ந்தது ஞான யஜ்ஞம் சொல்றார். நாம பார்த்தோம், இந்த தானம் மற்றது திரவிய யஜ்ஞத்துல நமக்கு கிடைப்பது என்ன? மனதிலே அனைத்தையும் விடுவதற்குரிய சந்நியாச புத்தி வருவதற்குரிய ஒரு அருமையான சாதனம் தானம் சொல்லி பார்த்தோம். ஆக இப்ப என்ன தோணுமா நமக்கு? நான் ஏன் திரவிய யஜ்ஞம் செய்ய வேண்டும்? இப்போ இந்த வரிகளை கேட்ட உடனே, அப்ப திரவிய யஜ்ஞத்தை நான் ஏன் செய்ய வேண்டும்? மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய தானத்தை நான் ஏன் செய்ய வேண்டும் என்றால், ஞானம் நேராக நமக்கு வராது. திரவிய யஜ்ஞம் முதலிய சாதனங்கள் செய்த பிறகு நம்முடைய மனதில் ஒரு பக்குவம் ஏற்பட்டு, அந்த பக்குவத்துக்கு பிறகு சாஸ்திரங்களை கேட்கின்ற தகுதி அடைந்து தான் நமக்கு ஞானம் கிடைக்கும். ஞானத்தினால்தான் மோட்சம். ஆக தகுதியை அடைவது ரொம்ப முக்கியம்தான். தகுதியை அடைந்த பிறகு ஞானத்தினால்தான் மோட்சம் என்பதை நீ தெரிந்து கொண்டு சாதனங்களை முறையாக செய்து நிறைவு செய்யும் சொல்றான். அதுதான் இங்க ரொம்ப ஜாகிரதையா எடுத்துக்கணும், ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். ஆக இங்க உண்மை என்னவென்றால், திரவிய யஜ்ஞம் எல்லாம் செய்தால்தான் அதனுடைய பலன்தான் ஞான யஜ்ஞம். திரவிய யஜ்ஞமே நான் செய்யவில்லை என்றால் ஞான யஜ்ஞத்துக்கு வர முடியாது. ஒரு உபனிஷத் சொல்லுகின்றது, ஸ்ரவணாயாபி பகுபிர் யோன லப்யக. சாஸ்திரத்தை முறையாக கேட்பதற்கூட, இந்த தத்துவத்தை கேட்பதற்கு கூட வாய்ப்பில்லையா. பலருக்கு கேட்டும் புரிவதில்லையா. அது அதைவிட ஆச்சரியம் சொல்றது. இந்த சாஸ்திர கருத்துக்களை காதினால் கேட்பதற்கு கூட பலருக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி கேட்டாலும் கேட்பவர்கள் கூட முறையாக புரிந்து கொள்வதில்லை. ஆகவே இதுவரை சொன்ன அனைத்து யஜ்ஞங்களிலும் ஏன் ஞான யஜ்ஞம் உயர்ந்தது என்றால், சில பேர் வகுப்புக்கு வருவாங்க, அன்றைய தினம் வேற எதனா விசேஷ காரியம் இருந்தால், சாமியார் இருப்பார், நாளைக்கும் பகவத்கீதை வகுப்பு நடக்கும், நாம் அதுக்கு போயிட்டு வரோம். சாமியார் எங்க போறார்? அவர் தான் இருந்துட்டு வகுப்பு நடக்குது. அதனால தான் சொல்லுவோம், கீதை வகுப்புலாம் தொடங்கணும்னா 700 ஸ்லோகமும் சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2 ஸ்லோகம் விதம் வச்சாலும் 350 கிளாஸ் வச்சுக்கோமே. மடமடமடன்னு ஏதோ ஒரு சொல்றது விஷயம் வேற, முறையா சொல்லணும்னு சொன்னோம். அப்ப அந்த 350 வகுப்பு யார் வந்திருப்பாரு? 700 ஸ்லோகத்துக்கும் அவர் தான் வந்து ஆகணும், வேற வழி கிடையாது. சரி, 2 வகுப்பு நாம இல்லாத பண்ணலாம். இப்ப என்ன பண்ணுவோம்? அதனால தான் சொல்லுவாங்க, ராமாயண மகாபாரதம் கதை கேட்டோம்னா இவங்க எங்கெங்க இருப்பாங்க கொஞ்ச நேரத்துல பிடிச்சிடலாம். ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தி விட்டு புறப்பட்டார், அடுத்த வகுப்புக்கு வரல. எங்கே போய் பிடிக்கலாம்? கங்கை கரையில் குகன் இடத்துல போய் பிடிக்கலாம். சரி, குகன் இடத்துல பார்த்து அவர் அங்கே அடுத்த 2 அந்த வகுப்புக்கு வர முடியல, எங்கள் தண்டகாரன்ஸில் பிடிச்சிடலாம், இல்லை சித்திரக்கூடம் போய் பிடிச்சிடலாம். ஆனால் வேதாந்தத்தில் எப்படின்னா, ஒரு வகுப்பு மிஸ் ஆனாலும் அது கனெக்ட் பண்ணிக்கிறது பெரிய ஒரு சிரமம் இருக்கும். அதனால் அங்கங்கே துண்டு துண்டாக கேட்கறத விட கூட கேட்கறது நல்லது, ஆனால் ஒரு கண்டினியூட்டி இருக்கணும், அதனுடைய கோர்வை இருக்கணும். அப்படி கேட்டால் மட்டும்தான் இதனுடைய சாரம் நமக்கு நன்கு புரியும். இல்லை என்றால் புரியாது. ஆரம்பம் முதல் கொண்டு வகுப்பில் எடுக்க பெரியவங்க நமக்கு ஒரு முறையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு வகுப்பு எடுத்தோம்னா அடுத்த வகுப்பில் அது முன் வகுப்புடைய சாரத்தை சொல்லி அது ஒரு கனெக்ஷன் கொடுத்து தான் அடுத்த அன்றைய வகுப்பில் என்ன சொல்கிறோம். அந்த ஒரு முறை நமக்கு கையாண்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆகவே வேதாந்த விஷயங்கள் வகுப்பெல்லாம் நம்முடைய சீரியஸ்னஸ் நமக்கு இருந்ததுன்னா, ஒரு பெரிய ஒரு மகாத்மா இருந்தார், குரு இடத்துல படிக்கிறதுக்கு போனார்.
படித்து முடித்து வெளியே வரும்போது 12 வருஷங்கள் ஆகிடுது. முழுமையாக முறையாக எல்லாம் படித்தேன். போகும்பொழுது அந்த காலணியை விட்டுட்டு போனவர் வெளியில் வரும்பொழுது அவ்வளோ நாள் கழிச்சு தான் மறுபடியும் காலணியை போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ நாட்கள் முறையாக அவ்வளோ சீரியஸாக முழு நூலையும் ஒழுங்காக முறையாக படித்து முழுமையாக வெளியே வந்தார்னு என்ன? முழுமையாக படித்தது மட்டும் இல்லை, அவர் தன்னை முழுமையாக்கி கொண்டு வெளியே வந்தார். தன்னுடைய மனதை முழுமையாக நிறைத்து கொண்டு வெளியே வந்தார் சொல்லார். அந்த அளவுக்கு நமக்கு அதில் ஒரு கேட்கணும், அந்த ஒரு அதுதான் முமுட்சுத்துவம், ஜிக்ஞாசுத்துவம், பெரிய விஷயம்தான். ஆக இந்த வகுப்புக்கு வந்து கொண்டு இருக்கும்போது இடையில வேறு என்ன சாதனங்களை நம்ம செய்து கொண்டு இருந்து அது இடையூறாக வந்தாலும் அல்லது செய்ய முடியவில்லையே, பகவானுக்கு நம்ம பாவம் செய்கிறோமா சொல்லி சொன்னால் அந்த குற்ற உணர்வு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் வருகின்றதை நம்ம சிஸ்டமாக முறையாக அதில் அவ்வளோ ஈடுபாட்டோடு செய்திருக்கிறோம். அது பெரிய விஷயந்தான். ஏதோ ஏனோ தானே செய்திருந்தால் சரி, அதையும் பரவாயில்ல, அதனால பெரிய விஷயம் இல்லை, இது போகலான்னு சொல்லி நினைப்போம். அது முறையாக அவ்வளோ ஈடுபட்ட செய்ததுனால தான் நமக்கு அந்த ஒரு உணர்வு வருகின்றது. ஆனாலும் கூட அதிலிருந்தும் அந்த உணர்விலிருந்தும் நாம் விடுபட்டு விட வேண்டும். அப்புறம் இன்னொருத்தர் சில பேர் இருக்கிறாங்க, வகுப்புக்கு வந்துடுவாங்க, ஆனால் மற்ற நாளில் போயிட்டு அதை விடுபட்டு விட்ட அந்த சில சாதங்கள் என்ன பண்ணுவாங்க, செய்ய வேண்டும், அதையும் செய்வார்கள். அதுவும் தவறில்லை. காரணம் எல்லாம் நம்ம மனது தான். அந்த மனதிலிருந்து அழகாக நாம் வெளியே வந்து விடுவதற்கு அதெல்லாம் பயன்படுகின்றது. அப்படி செய்து வெளியே வரணும்னா வெளியே வந்து தான் ஆகணும். ஆனால் ஒழுங்காக முறையாக இந்த சாதனத்தை நாம் செய்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் என்ன தெரியுங்களா, வெளிப்படையாக தெரிகிற அடையாளம். அதை செய்யவில்லை என்றாலும் ஐயோ நான் செய்யவில்லையே என்ற அந்த குற்ற உணர்வு இல்லாமல் வெளிப்பட்டிருக்கணும். காரணம் இதுவும் ஒரு பூஜை தான். ஞான யோக சாதனங்களை செய்வதும் ஒரு முழுமையான பூஜை தான். இங்கே புஷ்பம் போடல, தூப தீபம் காட்டல, நைவேத்தியம் இல்லை, வேற எதுவும் பண்ணலை, இருந்தாலும் இதுவும் ஒரு பூஜை தான் என்று அதனால ஞான யஜ்ஞம் சொல்லி சொல்றோம். அந்த மனநிலை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன பண்ணலாம், மனதில் வருத்தம் இல்லாமல் குற்ற உணர்வு இல்லாமல் இந்த வகுப்புகளையும் நாம் கேட்கலாம். வகுப்பு இல்லாத நேரத்தில் நம்ம பழைய சாதனங்களையும் செய்து கொண்டிருக்கலாம். பகவான் அதை எல்லாம் தெரிந்து தாங்க சொல்லுகின்றார், எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் சில பேர் வாழ்க்கையில் பார்க்குறோம், டெடிகேட் பண்ணுறாங்க, வகுப்புகளுக்கு தான் முக்கியத்துவம், சாஸ்திரத்தை கேட்கறது தான் முக்கியம். அந்த சாஸ்திர வகுப்புகள் இல்லாத நாளில் அவங்களோட பூஜைகள் மற்றதெல்லாம் வைத்துக் கொள்வார்கள், ரீஅரேஞ்ச் பண்ணிக்குவாங்க, வாழ்க்கையே அதற்காக அமைத்து கொள்வார்கள். அது இல்லாத நாட்கள் தான் மற்றதெல்லாம். பொதுவாக சிலர் என்ன, அது இல்லாத நாளில் தான் வகுப்பு. இது அந்த ஷிஃப்டே நான் மனசில் பார்க்கலாம். இதுக்காக வந்திருக்கேன், இதுக்காக வாழ்க்கை டெடிகேட் பண்ணியிருக்கேன், அந்த விஷயங்களை கேட்டு முழுமைப்படுத்தி கொள்வது தான் என்னோட வாழ்க்கை லட்சியம். அதற்காக எதையும் நான் தியாகம் பண்ண தயாராக இருக்கேன். அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் சாஸ்திர விஷயங்கள் ஞான யஜ்ஞமானது நிறைவு பெறும், அதனுடைய பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஸ்லோக கருத்து முக்கியம் சொல்லியிருக்கிறோம். ஆக வாழ்க்கையுடைய பிற எல்லாவற்றையும் அந்த ஞான யஜ்ஞத்திற்காக என்ன பண்ணாங்க, ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டார்கள், தியாகம் செய்வார்கள். எதற்காக? ஞான யஜ்ஞத்திற்காக. அதனால தான் சொன்னார், சிம்பிளா தெரிந்தோ தெரியாமலோ ஞான யஜ்ஞத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். வகுப்புக்கு வருவதை மட்டும் சொல்லவில்லை, சாஸ்திரத்தை படித்தல் சிந்தித்தல் கூட ஞான யஜ்ஞமே. வகுப்புக்கு வந்திருக்கோம், ஒரு சில நாள் வேறு வழியே இல்லாத எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த நேரத்து வகுப்பு கருத்துக்களை, அந்த ஸ்லோக விஷயங்களை சிந்தித்து கொண்டிருப்பது கூட ஞான யஜ்ஞம் தான், அல்லது நாமே படிப்பது கூட ஒரு ஞான யஜ்ஞம் தான், சந்தேகம் இல்லை. ஆக ஆத்ம சிந்தனையோடு இருத்தலைத்தான் ஞான யஜ்ஞம் என்று நாம் நிறைவாக அர்த்தம் செய்து கொள்ளலாம். ஆகவே அதுதான் உயர்ந்தது. அது முடியலை என்று சொல்லி சொன்னால் மற்ற சாதனங்களை செய்து கொண்டிருக்கலாம் சொல்றார். ஆக அனைத்து ஞானத்தையும் விட ஆத்ம ஞானமே உயர்ந்தது. ஆகவே அதை தரும் ஞான யஜ்ஞம் சிறந்தது, உயர்ந்தது, மேலானது சொல்றார். ஒருத்தர் ஒழுங்கா விரதங்கள் பூஜை எல்லாம் செய்துட்டு இருக்கார், செய்ய முடியலன்னா என்ன, ஒரு நஷ்டமும் இல்லையா. அந்த பூஜை முதலிய எல்லாம் முமுட்சுத்துவத்தை கொடுத்து விட்டால் அதன் வேலை முடிஞ்சிச்சின்னு அர்த்தம், அடையாளம் தான். பூஜை, ஜபம், தியானம், பாராயணம் எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அதனுடைய பலன் என்னவென்றால் உண்மையை அறிய வேண்டும் என்ற பேராரும் நம்முடைய மனதில் வந்து விட்டால் அந்த பூஜா பலன் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அதன் பிற்பாடு என்ன பண்ணலாம், அதை செய்ய முடியவில்லை என்றால் வருத்தமே இல்லை, விட்டுடணுமான்னு சொல்லி சொன்னால் விட்டாலும் தவறில்லை, அது நாம் முடிவு செய்து. அதனால் பகவான் இங்கு சொல்லுகின்றார், ஞான யஜ்ஞம் ஷேயா. ஆக பகவத்கீதை ஹோமமா, பகவத்கீதை சொற்பொழிவா சொல்லி சொன்னா பகவத்கீதையை ஹோமமா செய்யறதா இருக்கு. பகவத்கீதை ஹோமமா செய்யறது, பகவத்கீதை ஹோமத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா
மறுபடியும் பழையபடியும் இந்த கர்மகாண்ட விஷயத்தில் நம்ம இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்காக கர்மகாண்ட சாமானியமானது கீழானது அப்படி இல்லவே இல்லை. அதை ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். தேவைதான். அதுதான் நம்மை பக்குவப்படுத்தப்போ வாழைப்பழம் நம்ம சாப்பிட்றோம். அந்த பழத்தை சாப்பிட்ற வரைக்கும் அது தோல் என்ன பண்ணிச்சு, அதை அவ்வளவு அருமையாக பாதுகாத்து வச்சிருந்தனால தான் நமக்கு கிடைச்சது. ஒரு தேங்காய் உள்ளே இருக்க பயிர் இருக்கு, அது நமக்கு கிடைக்கிறதுக்கு அது மேலே ஓடு, அது மேலே நார், அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அது எது வரை சொன்னா இந்த தேங்காயில் இருக்கிற பயிர் நமக்கு கிடைக்கின்ற வரை அது இருக்காது, அதை காப்பாற்றுது. அந்த பயிரை நம்ம எடுத்த பிற்பாடு என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓடையும் நாரையும் எடுத்து வேற உபயோகத்துக்கு படுத்திக் கொள்கின்றோம். அது போல ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். அதனால் பயனே இல்லை அப்படிலாம் இல்லை, நம்மை பக்குவப்படுத்தி பண்படுத்துவதற்கு தேவையாக இருந்தது. பிறகு அதனுடைய முடிவு என்ன, ஞானம். ஞானத்துக்கு பிற்பாடு நாம் செய்த பழைய சாதனங்களை விட்டு விட்டாலும் நம்முடைய மனதில் குற்ற உணர்வு வரக்கூடாது. அந்த சாதனங்கள் எல்லாம் நமக்கு இதற்காகத்தான் என்று நமக்கு ஒரு அறிவு மனசில் இருக்கணும். அதைத்தான் இங்கு பகவான் நமக்கு கொடுக்கின்றார். ஆக பகவான் சொல்லுகின்றார், ஞான யஜ்ஞம் ஸ்ரேயா. நமக்கு பக்குவத்தை கொடுத்துள்ளது, அதையும் முடிவு செய்வது அந்த மனநிலை நம்முடைய பக்குவத்தையும் பொறுத்தது. ஒரு நாளைக்கு வர முடியலையா, சரி பரவாயில்ல, இதுவும் நல்ல விஷயம் தானே என்ற மனநிலை வந்துருதுன்னா நாம் செய்த எல்லா சாதனங்களும் நமக்கு பலனை கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். ஹோமம் பார்க்கலாம் தப்பில்லை, பூஜைகள் பார்க்கலாம் தப்பில்லை, வகுப்பு கேட்கணும், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தத்துவத்தை கேட்கறது கடினம்தான், ஆனால் உயர்ந்ததுன்னு சொல்கிறார் பகவான். அதுவும் என்ன, நம்மை பற்றி அறிவை பெறுவது உயர்ந்தது கடினமாக இருந்தாலும். அடுத்து 2வது வரி பாருங்க. ஞானத்தினுடைய பலன் என்ன, இப்படி கேட்கின்ற ஞான யஜ்ஞத்தினால் நாம் பெற்ற ஆத்ம ஞானத்தினுடைய பலன் என்னவென்றால், சர்வம் கர்ம, அனைத்து செயல்களும். அனைத்தும் என்றால் ஏதாவது மிச்சம் மீது இருக்குமா, கிலம் சொன்னா சேஷம் மீதி, அகிலம் என்றால் மீதி ஒன்றும் இல்லாமல், மீதம் இல்லாமல் சொல்லி அர்த்தம். அகிலம் கர்ம, அனைத்து செயல்களும் ஞானத்தில் பரிசமாப்பியதே, சமாப்பியதில் பரிசமாப்பியது, முழுமையாக நிறைவை அடைந்து விட்டது, முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்ற சொல்றார். இது யார் சொல்ற வார்த்தை, பகவான் சொல்ற வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கணும். வேற யாரும் சொல்றது இல்லை. அந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கை இருக்கணும். பரிசமாப்பியது, சர்வ கர்மான், ஞான யோகத்தின் அருகில் கொண்டு வந்து சேர்ப்பது எல்லா ஆன்மீக சாதனைகளுடைய பலன் சொல்றார். அப்படின்னா என்ன, நாம் ஒழுங்கா முறையா செய்த பலன் எல்லாம்னா கீதை வகுப்புல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. உண்மை. அந்த ஞானம் வந்தால் அனைத்து செயல்களும் நம்மை விட்டு சென்று விடுகின்றது. நாம் அதை விட்டு செல்ல வேண்டாம், அது நம்மை விட்டு சென்று விடுகின்றது சொல்றார். அதை செய்யணும் இதை செய்யணும் என்ற அனைத்து எண்ணங்களுக்கும் முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப். அதான் சொன்னாரு, டை பிஃபோர் யூ டை. சாகரத்துக்கு முன்னே நீ செத்து போயிடு, நீ சாகரத்துக்கு முன்னே நீ செத்து போயிடு. நான் என்ற தனித்தன்மை, அந்த ஆணவ அகங்காரம், அதெல்லாம் விட்டுடு, அதெல்லாம் செத்து போயிடு. நீ இந்த உலகத்தில் இந்த உடலை விட்டு போவதற்கு முன்பாக அந்த நான் என்ற தனித்தன்மையும் விட்டு விடு. நான் இந்த மொத்தத்தினுடைய டோட்டல், நான் இண்டிவிஜுவல் இல்லை, நான் இந்த பூரணம், நான் முழுமை. ஆக நீ சாகரத்துக்குள்ள இந்த நான் என்ற தனியானம் என்பதை அது செத்து விடட்டுன்னு சொல்றார். சொன்னார், நான் எப்போ வரட்டுன்னா, நான் செத்த பிற்பாடு வாட்டேன். நீங்கள் செத்த பிற்பாடு நான் எப்படி வர முடியும்னா, நான் செத்த பிற்பாடு முன்னேற்றில் நானும் போட்டோம்பா. செயல்கள் எல்லாம் நம்மை விடுவதற்கு முன்பாக, இன்னொரு வார்த்தை வருங்க, செயல்கள் எல்லாம் நம்மை விடுவதற்கு முன்பாக நாம் செயல்களை விட்டு விட வேண்டும். அது விடுறதுக்கு முன்னே அந்த மனநிலை வரணும்னு சொல்றார். ஆக ஞானத்தினுடைய பலன் என்ன, கிருத கிருத்தியாக, நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து விட்டேன் என்ற ஒரு நிறைவு உனக்கு வந்து விடட்டும். என்னால் செய்யப்பட வேண்டியது செய்யப்பட்டு முடிந்து விட்டது என்ற நிறைவு இந்த ஞானத்தின் மூலமாக மனதிற்குள் வரும். இன்னும் நிறைய பாக்கி இருக்கேன்னா, அது இந்த சரீரம் இருக்கிறதுனால செய்கிறேன், செய்ய முடியலனால ஒன்றும் இல்லை, இருக்கிறதுனால செய்கிறேன். ஆனால் இனி செய்வதனால் ஒன்றை அடைய போவதோ, செய்யாததனால் ஒன்றை நான் இழக்கப் போவதோ ஒன்றும் இல்லை. என்னால் செய்ய வேண்டிய கர்மங்கள் அனைத்து செய்யப்பட்டு விட்டது, செயல்கள் செய்யப்பட்டு விட்டது என்ற ஒரு நிறைவு எதனால் வரும் என்றால், நான் ஆத்மா என்று புரிந்து கொண்ட மனநிலையினால் வருவது. கிருதகிருத்தியன், லௌகிக வைதிக ஸ்மார்த்த சௌத்த கர்மங்கள் அனைத்தும் செய்யப்பட்டதாகின்றது. ஆக இது ஒரு அர்த்தம். 2வது ஒரு அர்த்தம் இருக்கு, அனைத்து கர்மங்களும் அப்படின்னா என்ன அர்த்தம்,
சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மங்கள் அனைத்தும் பரிசமாப்பியதே நிர்மூல்யத்தைன்னு சொல்றார். வேருடன் சென்று விடுகின்றது. எல்லா கர்மங்களும் முடிவடைகின்றது, நீக்கப்படுகின்றது. எதுல? ஞானே. ஞானே பிராப்தே சதி. ஆக முதல் அர்த்தம் என்ன? மனதில் செய்யப்பட வேண்டும் என்ற பாவனைகள், இனி அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உன் மனதில் நீங்கி விடுகின்றது. இரண்டாவது அர்த்தம், சேர்த்து வைத்த கர்ம பலன்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு விடுகின்றது. ஞானமானது சஞ்சித ஆகாமியை எரித்து விடுகின்றது. அதனால் மீண்டும் அது நமக்கு பிறவியை கொடுப்பதற்கு காரணமாக இருக்க போவதில்லை. பிராரப்தம் அனுபவித்து தீர்க்கப்பட்டு விட்டது, அல்லது தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் ஞானி கடைசி மூச்சு எப்போ நிற்கும் சொல்லி காத்து கொண்டிருக்கின்றான், பயப்படலை, காத்து கொண்டிருக்கின்றான். ஆக முதல் அர்த்தத்தை படி பார்த்தால் ஜீவன் முக்தி உயிருடன் இருக்கும் பொழுது இது செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணமானது அவன் மனதிலிருந்து நீக்கப்படுகின்றது, மன நிறைவுடன் வாழ்கின்றான். பிறகு இரண்டாவது பொருள்படி பார்த்தால் செய்து வைத்த கர்ம பலன்கள் அனைத்தும் நீக்கப்படுகின்றது. இது விதேக முக்தியை குறிக்கின்ற ஒரு சொல்றார். ஆக நாம் எந்த சாதனையை செய்தாலும் அது நம்மை ஞானத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். எந்த சாதனை நம்மை ஞானத்திற்கு அழைத்து செல்லுமோ அதுவே நாம் சாதனைகளை முறையாக செய்ததனுடைய அளவுகோல். அனைத்து கர்மங்களும் ஞானத்தில் முடிவடைகின்றது. பாவ புண்ணியங்கள் அனைத்தையும் அது அழித்தே விடுகின்றது. இன்னொன்னு சொல்றார், அப்படி நம்மை ஞானத்துக்கு அழைத்து செல்லவில்லை என்றால் அது சாதனமே இல்லைன்னு சொல்லிடுறார். அப்ப நம்ம ஏதோ அப்படி இப்படிமா செய்திருக்குன்னு அர்த்தம். முழு ஈடுபாட்டோடு செய்யவில்லை சொல்றார். நாம் எந்த சாதனையும் செய்யாமல் இருக்கலாம், அது ஞானத்துக்கு எடுத்து செல்லவில்லை என்றால் அப்போ அந்த சாதனங்கள் நம்மை ஞானத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது இன்னொரு அர்த்தம். ஆக சில பேர் ஏதோ ஒரு விஷயத்து பூஜைக்கு அடிக்டாக இருப்பாங்க, அல்லது பாராயணத்துக்கு அடிக்டாக இருப்பாங்க. பூஜையா பாராயணமா சாஸ்திர வகுப்பா சொன்னா அது அவர்களுடைய மனநிலையை பொறுத்து, பக்குவத்தை பொறுத்து முடிவு செய்து கொள்கின்றார். ஆக நாம் நம்மை ஒழுங்கப்படுத்தி கொள்ள வேண்டும். எதற்கு? என்ன சாதனத்தை செய்ய வேண்டுமோ செய்து அதனால் நாம் அடையப்பட வேண்டியதை அடைவதற்கு நாம் அவைகளை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலேயே கட்டுண்டு விடக்கூடாது. ஆனால் பெரும்பாலும் அப்படியே கட்டுண்டு கிடக்கின்றார்கள். ஆரம்பத்தில் அதெல்லாம் இருக்கலாம், அந்த சாதனை செய்து ஆக வேண்டும், ஆர்வமா வேகமா ஐயோ செய்யவில்லை என்ற ஆதங்கத்தோடு, ஆர்வத்தோடு, வேகத்தோடு, விருப்பத்தோடு கட்டாயம் செய்யணும். ஒரு பூஜைக்கு போகிறதா, ஒரு பாராயணத்துக்கு போகிறதா, ஒரு ஜபத்துக்கு போகிறதா, காலையில் என்னென்ன சாதனங்கள் இருக்கோ, கோயிலுக்கு போகிறதா, அதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக தான் போகணும். அதையும் ஏனோ தானோ அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் ஆர்வப்பட்டு தான் செய்ய வேண்டும். ஏன் இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா, அதை செய்யலைன்னா வேறு எதுவும் செய்துக்கிட்டு இருப்போம். அந்த சாதனங்களை செய்யவில்லைன்னா வேறு எதுவும் செய்துக்கிட்டு இருப்போம். அதுக்காக தான் இங்கே ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.